வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கலுக்கு நிறைய பேரு ஒண்ணு டேப்லெட் எடுத்துக்கிட்டாதான் பாத்ரூம் வரும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் அதுக்குன்னு ஒரு சிரப் எடுத்துக்குவாங்க. ஒரு சிலர் எண்ணெய் குடிப்பாங்க. அது இல்லாத ஒரு சிலர் வாக்கிங் போகணும், சுடுதண்ணி குடிக்கணும், இப்படி ஏதாவது ஒண்ணு டீ குடிச்சாதான் பாத்ரூம் வரும்லாம் சொல்றவங்க எல்லாம் இன்னமும் இருக்காங்க. மலம் சரியா வரல அப்படின்னா நம்ம முக்க கூடாது. முக்கியமானது மூளை சொன்னாதான் மலம் மலக்குடல இருந்து வெளியே வரும். சோ மூளை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நாம அதுக்குண்டான எக்ஸசைஸை நம்ம பண்ணலாம். சோ இதுல ஒரு 7 விதமான டெக்னிக் எல்லாம் இருக்கு. அதை நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம மலச்சிக்கலுக்கு காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே வெதுவெதுப்பான சுடுதண்ணி குடிக்கணும். அதாவது ஒரே சொம்பா பல்கா அடிக்காம கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி ஒரு 3 தவணையா கால் சொம்பு, அரை சொம்பு, முக்கால் சொம்பு, ஒரு சொம்பு இப்படி நாம குடிக்கணுங்க. ஆனா ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிடணும். இப்படி நம்ம குடிக்கும் போது நம்ம குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா வாக்அப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீயா மோஷன் பண்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணும், சிக்னல் கொடுக்கும். அது ஒரு டெக்னிக். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே நாகரிகன்ற பேர்ல வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வச்சிருக்கோம் இல்லையா? சோ வெஸ்டர்ன் டாய்லெட்ல நம்ம போய் உட்காரும் போது நம்மளுடைய வயிறு புஷ் பண்ணணும். பண்ணனாதான் மோஷன் ஃப்ரீயா போகும். அது பண்ணாது. அப்ப நாம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டூலோ இல்ல ஒரு பக்கெட்டோ கொஞ்சம் உயரமா வச்சு அது மேல கால் வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணோம் அப்படின்னா, அதாவது முன்னெல்லாம் இருந்து இல்லையா நார்மல் டாய்லெட், அதுல உட்கார்ற மாதிரி கால் இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த துடைப்பகுதி போய் வயிறு அழுத்தம் கொடுக்கும்போது ஃப்ரீயா மோஷன் போகும். இது நமக்கு எந்த விதமான ஸ்ட்ரகுளும் இல்லாம ரொம்ப ஈஸியா மோஷன் போறதுக்கு இது ஒரு டெக்னிக். அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு மாதிரி மூச்சை அழுத்தி அதுக்கப்புறம் ப்ரெஷர் கொடுத்துதான் மோஷன் போவாங்க இல்லையா? அதுக்கு பதிலு நல்லா மூச்சை உள்ள இழுத்து வயிறு வெளியே வர்ற மாதிரி மூச்சை வெளியே விடணும். அதாவது ஸ்லோவா தான் விடணும், வேகமா விடக்கூடாது. இது பண்ணும்போது நம்மளுடைய மோஷன் போற அந்த ப்ரெஷர் ஆக்டிவ் ஆகி ஃப்ரீயா மோஷன் போறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உப்பு, அதாவது இந்துப்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்துப்ப நாக்கு கடியில ஒரே ஒரு சிட்டிகை எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணிய நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கும் போது உங்களுக்கு உமிழ்நீர் அதிகமா சுரக்கும். உமிழ்நீர் அதிகமா சுரந்தா மட்டும்தான் நமக்கு ஃப்ரீயா மோஷன் போகும். சோ உமிழ்நீர் சுரந்துச்சுன்னா நமக்கு அந்த செயல்பாடுகள் எல்லாம் நல்லா சீராகி மோஷன் ஃப்ரீயா போகிறதுக்கு இதுவும் ஒரு சப்போர்ட் பண்ணும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட உடனே நிறைய பேர் சாப்பிட்ட உடனே பெட்டுக்கு போயிருவாங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே ஒரு இடத்துல, அதாவது சேர்ல போயிட்டோ இல்ல உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்ட கை கூட கழுவிட்டு எந்திரிக்க மாட்டாங்க. தட்டை அப்படியே நவுத்தி வச்சு இல்ல யாராவது எடுத்து வைப்பாங்க, அவங்க அங்கேயேதான் உட்கார்ந்து இருப்பாங்க. இது ஒரு பேட் ஹேபிட். சாப்பிட்ட உடனே கம்பல்சரி நம்ம எந்திரிச்சு நடக்கணும். ஒரு 7 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் மெல்லமா வாக் பண்ணணும். முக்கியமான விஷயம் இது ஒண்ணு பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது பண்ணும்போது நமக்கு வாக்கிங் போனாலே ரொம்ப நல்லது. அது நமக்கு மலம் ஃப்ரீயா போறதுக்கு ப்ரெஷர் பண்ணும். உணவுகள் எல்லாம் உள்ள போய் அழுத்தம் கொடுத்து நமக்கு மலம் ஃப்ரீயா போறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா விடியற் காலை, அதாவது ஒரு 4:30 to 5 மணிக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீராகாரம், அந்த காலத்துல நீராகாரம் எடுத்துக்குவோம், இல்லைன்னா கத்தாழை சாறு எடுத்துக்குவாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க, முடிஞ்சா பானை தண்ணி குடிங்க. அப்படி இல்லைன்னா நீராகாரம், ஃப்ரிட்ஜ் வாட்டர் எல்லாம் எடுத்துக்க கூடாதுங்க. கொஞ்சம் குளிர்ந்த வாட்டர் நம்ம வயிற்றுக்குள்ள செலுத்தணும். ஏன்னா நிறைய பேர்னிங் சென்ஸ் எல்லாம், நிறைய உறுப்புகள் எல்லாம், நிறைய காரம்லாம் நம்ம சாப்பிட்டு அது பயங்கரமான வலி எரிச்சலோட தான் இருக்கும். சோ நீங்க காலையில இதே மாதிரியே நல்ல மோரு, முடிஞ்சா கத்தாழை ஜூஸ், இல்லைன்னா நீராகரன்னு சொல்லுவோம் இல்லையா, இதை நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா மோஷன் போறதுக்கு நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் வாக்கிங் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் சுடுதண்ணி, வெதுவெதுப்பான தண்ணி எல்லாம் எடுக்கும்போது நமக்கு ஃப்ரீயா மோஷன் போறதுக்கு இதுவும் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரியே இப்போ பாத்தீங்கன்னா நாகரிகங்கிற முறையில நம்ம லேட்டா தான் சாப்பிடுறோம் இல்லையா? இந்த லேட் நைட் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிடணும். காரம் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிடணும். முக்கியமா நைட்ல பொரிச்ச உணவுகள், காரமான உணவுகள் எதுவுமே எடுத்துக்க வேணாம். முக்கியமா 8 மணிக்கு மேல நம்ம ஃபுட் எடுத்துக்கிறத தவிர்த்துக்கணும். 8 to 9, 9க்கு அதுக்கு மேல நம்ம ஃபுட் எடுக்கிறது நமக்கு செரிமானத்தை அது கொடுக்காது. அதனால அதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே மலம் ஜலம் நமக்கு பிரியல அப்படின்னா குடல்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த குடலை நீங்க சரி பண்ணி, அதான் குடலை கழுவி சுத்தம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீயா மோஷன் போறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். மறக்காம நம்ம யோகம் வெல்னஸ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.